இந்தியா ஒரு சுதந்திர நாடு, மத சார்பற்ற நாடு என்பது எல்லாருக்குமே தெரிந்ததுதான். ஆனா இந்தியாவை பாரத மாதான்னு சொல்லுவாங்க. இந்த பாரத மாதா இருக்க நாட்டுல தான் நீதி தேவதையும் இருக்கு, பல பெண் தெய்வங்களும் இருக்கு, யமுனை, கங்கை போன்ற பல நதிகளும் ஓடுது. இது எல்லாத்துக்குமே பெண்கள் பெயர் வச்சதாலேயே பெண்கள் பாதுகாப்பா சுதந்திரமா இருப்பாங்கன்னும், இந்தியா ஒரு சுதந்திர நாடு என்பதையும் நம்பப்படுதோ அதே மாதிரிதான் பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்க அப்படின்றது நம்பப்படுது. அவ்வளவுதான். ஆனா இந்தியாவுல பெண்களுக்கான பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னா, அக்கார்டிங் டு 2021 ரிப்போர்ட் NCRB படி 31,677 ரேப் கேஸ் பதிவு செய்யப்படுது. அதாவது ஒரு நாளைக்கு 90 பெண்கள் ரேப் செய்யப்படுறாங்கன்னு சர்வே ரிப்போர்ட் சொல்லுது. அதுலயும் 89% கேஸ் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாலேயே நடத்தப்படுது. இதுல இந்தியா முழுமைக்கும் 18 வயதுக்கும் மேல் இருப்பவர்கள் 27,093 பேரும், 18 வயதுக்கு கீழே இருப்பவர்கள் 4,940 பேரும் கற்பழிக்கப்படுறாங்க. இப்ப நான் உங்களுக்கு சொன்னது எல்லாமே 2021க்கான ரிப்போர்ட் தான். இப்போ நாம 2025ஓட தொடக்கத்துல இருக்கோம். அது மட்டும் இல்லாம கடந்த 50 ஆண்டுகள்ல 4 கோடிக்கும் மேல பெண்கள் காணாம போயிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இப்போ நாம கடந்து வந்த 2024ல கடந்த வாரம் அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பெண் கற்பழிக்கப்படுறா. அந்த பெண்ணுக்கு ஆதரவு அளிக்கலைனாலும் பரவாயில்ல, ஆனா நீங்க பண்ற கமெண்ட் எல்லாம் இருட்டுல அந்த பொண்ணுக்கு என்ன வேலை, அந்த பெண் அவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட இருட்டுல என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு விக்டம் பிளேம் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த நாட்டுல காதல் அப்படின்ற ஒரு வார்த்தை கெட்ட வார்த்தையை விட ரொம்ப மோசமானதா பார்க்கப்படுது. இப்படி விக்டம் பிளேம் பண்ற எல்லாருக்கும் மனசாட்சி பிரகாரமா ஒரு விஷயம் சொல்லுங்க. அந்த பெண் இருட்டுல என்ன பண்ணிட்டு இருந்தான்னு கேட்கிற நீங்க எல்லாம் நல்லவர்களா? அந்த பெண்ணுக்கு ஆதரவு அளிக்கலைனாலும் பரவாயில்ல, உங்களோட வக்ரத்துக்கு அந்த பெண்ணை ஆளாக்கிடாதீங்க. இதுல டிஎம்கேவை சேர்ந்த ஒரு நபர் சம்பந்தப்பட்டிருக்காரு. ஏடிஎம்கே ஆட்சியிலையும் இப்படிதான் நடக்குது. அது மட்டும் இல்ல, எந்த ஆட்சி வந்தாலும் பெண்களுக்கான பாதுகாப்பை பெற்றோர்களும் பெண்களும் தான் பார்த்துக்க வேண்டிய காலகட்டத்திலையும் கட்டாயத்திலையும் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லலாம். இனிமே உன்னோட வீடியோ என்கிட்ட இருக்கு, உன் ஆடியோ என்கிட்ட இருக்கு, உன்னோட போட்டோஸ் என்கிட்ட இருக்கு, அதை நான் ரிலீஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ற எல்லா சோ கால்டு பாய்ஸுக்கும் நான் சொல்றது என்னன்னா, உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோடா மயிறு.